நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இந்திய தேர்தல் ஆணையர் அருண் கோயல் திடீரென ராஜினாமா செய்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தலைமை ஆணையராக இருந்த சுசில் சந்திரா ஓய்வு பெற்றதை அடுத்து இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக ராஜீவ்குமார் நியமிக்கப்பட்டார். இதனையடுத்து தலைமை தேர்தல் ஆணையராக ராஜீவ்குமாரும் தேர்தல் ஆணையர்களாக அனுப் சந்திர பாண்டே, அருண் கோயல் ஆகியோர் பதவி வகித்தனர். இதில் அனுப் பாண்டே கடந்த மாதம் 15ஆம் தேதி ஓய்வு பெற்றார். இந்நிலையில் இந்திய தேர்தல் ஆணையர் அருண் கோயல் திடீரென ராஜினாமா செய்துள்ளார். கடந்த 2022ஆம் ஆண்டு தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்ட அருண் கோயலின் பதவிக்காலம் 2027ஆம் ஆண்டு வரை உள்ளது. இவர் 2025இல் தலைமை தேர்தல் ஆணையராக பொறுப்பேற்பார் எனவும் எதிர்பார்க்கப்பட்டது. இந்நிலையில் தேர்தல் ஆணையர் அருண் கோயல் திடீரென ராஜினாமா செய்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முக்கு அனுப்பி வைத்த நிலையில் அருண் கோயலின் ராஜினாமாவை குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொண்டார். இதனால் தேர்தல் ஆணையத்தில் 3 கொண்ட குழுவில் தற்பொழுது ராஜீவ்குமார் மட்டுமே பதவியில் உள்ளார். மத்திய அரசின் செயலாளராக இருந்த அருண் கோயல் கடந்த 2022ஆம் ஆண்டு நவம்பர் 18ஆம் தேதி விருப்ப ஓய்வு பெற்ற மறுநாளே தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டார். அவரது நியமனத்தின் போதே பல்வேறு சர்ச்சைகள் எழுந்தது. இதனிடையே மீண்டும் ஒரே தலைமை தேர்தல் ஆணையர் என்ற முறைக்கு மாற்றப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. முன்னாள் தேர்தல் ஆணையர் TN சேஷன் பதவி காலத்தில் ஒற்றை தலைமை நடைமுறையில் இருந்து வந்தது. அவர் எடுத்த தேர்தல் சீர்திருத்த நடவடிக்கை காரணமாக தலைமை தேர்தல் ஆணையருக்கு கீழ் 2 தேர்தல் ஆணையர்கள் பதவி உருவாக்கப்பட்டு நடைமுறைக்கு வந்தது குறிப்பிடத்தக்கது.